Hello students, welcome to our YouTube channel. RRB உடைய Group D 2024 எக்ஸாம்ஸ்க்கான நியூ எக்ஸாம் டேட்டு அண்ட் RRB Group D 2025க்கான நியூ அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா RRB இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். RRB Group D உடைய 2024 உடைய CPT எக்ஸாம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி கண்டக்ட் ஆகி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் ஜனவரி 1லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா இருந்த அந்த எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரீஷெடியூல்ன்றதை பண்ணியிருக்காங்க. ஜனவரி 1லேருந்து 16 வரைக்கும் நடக்க வேண்டிய அந்த எக்ஸாம் டேட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரீஷெடியூல் பண்ணி ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி 2லேருந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் ரெண்டாவது செக்ஷனாக வந்து கண்டக்டுங்கிறத பண்ண போகிறாங்க. இனிஷியலாக ஜனவரி 1லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருந்த எக்ஸாமுங்கிறது ஜனவரி 8, 9, அதுக்கப்புறம் பிப்ரவரி 2லேருந்து 6 வரைக்கும், அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுதான் புது எக்ஸாமோடைய டேட்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்க எப்போ எழுத போறீங்க, இந்த சிட்டி இன்டிமேஷன் டேட்டு ஷிஃப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து 8ஆம் தேதி ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்றப்போ கொடுத்த மொபைல் அண்டு உங்களுடைய இமெயில் ஐடி இது ரெண்டுத்துலையுமே உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அப்டேட்டுங்கிறது வந்துடும். அந்த அப்டேட்டை வச்சு நீங்கள் RRBயோட வெப்சைட்டில் நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த சிட்டி, எந்த டைமிங், இது எல்லாமே செக் பண்ணிக்கிட முடியும். அட்மிட் கார்டுங்கிறது உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வரும். ஓகேவா? இனிஷியலாக இருந்தது ஜனவரி 1 to 16, இப்போ ரீஷெடியூல்ன்றதை பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா RRBயோடைய குரூப் டி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வேகன்சி எவ்வளோன்றது போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 22,000 வேகன்சிங்கிறது இருந்துச்சு. இதோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிறதா டவுட்டாக இருந்துச்சு. இதோட அப்ளிகேஷனுங்கிறது அடுத்த வருஷம், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரப்போகுது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அந்த டேட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 22,000 வேகன்சி இருக்குது. 18,000 வந்து பேசிக் பே. இது 8th பேல 7th பே லெவல் கமிஷன்ஸை வச்சு இன்னும் 8th நெக்ஸ்ட் இயர் வந்துடும். ஸோ பேசிக் பே உங்களுக்கு இப்போ 18,000. உங்களுக்கு அதோட சேர்த்து அலவன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி 35,000 கிட்ட சேலரி கிடைக்கும். போஸ்ட் வைஸ் இது வேரி ஆகும். 10th ITI முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து உண்டு நம்மளுடைய RRBயில். ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸாம் அப்ளை ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகாது ஜனவரி 21ஆம் தேதி. லாஸ்ட் டேட் பிப்ரவரி 20. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். கிட்டத்தட்ட 1 month டைமுங்கிறது தாராங்க உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த RRB குரூப் டி எக்ஸாம் அண்ட் RRB எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா RRB எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் SSC எக்ஸாம்ஸோடைய கம்ப்ளீட் சிலபஸ் இந்த கோர்ஸில் இன்க்ளூடட். இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே போதும் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் டீச் பண்ணியிருப்போம். PDF நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த புக்கும் வாங்க வேண்டாம். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டாபிக் பார்த்த உடனே அந்த டாப்பிக்கோட டெஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலே எல்லா SSC அண்ட் ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ்ங்கிறது கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற அந்த டார்கெட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி அந்த டாபிக்ஸை கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம்ஸ் ரயில்வே எக்ஸாம்ஸோட சிலபஸ்ங்கிறத கவர் ஆகிடலாம். இப்போ நம்மளுக்கு ரயில்வே எக்ஸாம் குரூப் டியோடைய நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜனவரி 21 வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது பிப்ரவரியில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது. இதோட எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? இப்போ தான் 2024 எக்ஸாம்ஸ்க்கான டேட்டுங்கிறத பார்த்தோம். பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குடைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதெல்லாம் முடிகிற சமயத்தில் தான் இதோட இதுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண NTPCயோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, செக்ஷனல் கண்ட்ரோலோட நோட்டிஃபிகேஷன் இருக்குது, JEOட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதோட எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆர்டரில் குரூப் டிங்கிறது வரும். நிறையவே டைம் இருக்குது குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை டார்கெட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டைமும் நிறையா இருக்குது. உங்களுக்கு படிக்கிறதுக்கான காலம் இந்த டைமுங்கிறது போதுமானது. இப்போ ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இந்த குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடலாம். டெய்லி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாவது டெடிகேஷனோட படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம லேட்டஸ்ட்டு ட்ரெண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டாப்பிக்கை டெய்லி ஒரு டாபிக் கவர் பண்ண பாருங்கள். மண்டே டு ஃப்ரைடே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறது, அந்த டாபிக் ரிகார்டிங் சாப்டர் வைஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்குறது, இதுக்கு உங்கள் டைம்ன்றதை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வாரம் படித்ததை நல்லாவும் படிச்சுக்கிட முடியும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வெறுமனே சிலபஸ் கவர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இனிஷியல் டேஸில் டே 1ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டாபிக் சுத்தமாக உங்களுக்கு மறந்துடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டிமோட்டிவேட்டாக தான் ஆகும். அதனால் ஆரம்பிக்கிறப்போ நல்லா ப்ராப்பராக பிளான் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். 2026 நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து 1 by 1 ஷெடியூல் ஆகும். இப்போ ரயில்வேயோடைய எக்ஸாம்ஸோடைய ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஏன்னா இந்த ஜனவரி வந்துட்டுனா குரூப் டியோடது வந்துட்டு, ஆல்ரெடி NTPC வந்துட்டு, JE வந்துட்டு, செக்ஷனல் கண்ட்ரோலருங்களாம் வந்துட்டு, ஆல்மோஸ்ட் மெயினான எக்ஸாம் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்துட்டு, அதோட அப்டேட்லாம் கிடச்சிட்டு. இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே நமக்கு SSC எக்ஸாம்ஸோடைய அதோடைய கேலண்டரும் வந்துடும். அதோட கேலண்டர் வந்துட்டுனா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுமே பிளானில் இருப்பாங்க. அடுத்த வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒரு மாதத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சிலபஸை கவர் பண்ணிவிடுங்க. அந்த 1 சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி தான். அந்த 1 சிலபஸ் என்னதுன்னா SSCயோடைய CGL எக்ஸாமுடைய சிலபஸ். நம்ம 5 மாதத்தில் SSC எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஒரு சிலபஸை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அந்த சிலபஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா SSCயில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம், ரயில்வேயில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம், IB எக்ஸாம், FCAT எக்ஸாம், இந்த எக்ஸாமோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் ஆன மாதிரி. ஸோ ஒரு சிலபஸை கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனே இருக்கும். ஸோ இதில் விட்டதை அதில் பிடிச்சிடலாம். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டிங்கன்னா TNPCன்னு டார்கெட் பண்ணுறீங்கன்னா TNPCயில் எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணுங்கள். பேங்கிங்னு வந்துட்டிங்கன்னா பேங்கிங்கில் எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டிங்கன்னா SSCயும் டார்கெட் பண்ணுங்கள், RRBயும் டார்கெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி IB FCAT எக்ஸாமையும் டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம் விட்டாச்சுன்னா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த மாதங்களும் ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்னதில் எல்லாம் மென்ஷன் பண்ண எல்லா எக்ஸாமோட SSC, ரயில்வே, IB, FCAT எல்லாத்தோட சிலபஸும் இதில் இன்க்ளூடடாக இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு வேறு எந்த சோர்ஸுமே தேவையில்லை. லேட்டஸ்ட் பேட்டர்ன் படி படிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிளாஸுங்கிறத டீச் பண்ணிப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.